அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் கேதர் ஜாதவ் இன்று அறிவித்துள்ளார். தோனி பாணியில் ஓய்வு அறிவித்தது கவனம் ஈர்த்துள்ள நிலையில் இதுகுறித்து ரசிகர்கள் கூறிய கருத்துக்களுடன் பின்வரும் தொகுப்பை பார்க்கலாம். கேதர் ஜாதவ் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்டராக மிக குறைந்த போட்டிகளில் விளையாடி இருந்தாலும் ரசிகர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர். உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடியதன் மூலம் இந்திய அணிக்குள் நுழைந்தவர் கேதர் ஜாதவ். 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறிய போது கோலியுடன் இணைந்து அதிரடியாக விளையாடி சதமடித்தது இவரது பேட்டிங்கில் மிகச்சிறந்த ஒன்று. 2018ஆம் ஆண்டு IPL தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் காலில் தசைப்பிடிப்புடன் விளையாடி சென்னை அணி வெற்றிக்கு அழைத்துச் சென்றது மறக்க முடியாதது. 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் ஆல்ரவுண்டராக இந்திய அணியில் இடம் பிடித்தார். பேட்டிங் மட்டுமின்றி வித்தியாசமான பந்து வீச்சு ஸ்டைலால் ரசிகர்களை கவர்ந்தார். ஆனால் 2020ஆம் ஆண்டு சென்னை அணியில் விளையாடிய போது மிகவும் மந்தமாக விளையாடியதாக கடும் விமர்சனத்திற்குள்ளானார் கேதர் ஜாதவ். இதன் பிறகு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அண்மையில் முடிவடைந்த IPL சீசனில் வர்ணனையாளராக செயல்பட்டார். இந்த சூழலில் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக கேதர் ஜாதவ் இன்று அறிவித்துள்ளார். அதிலும் மகேந்திர சிங் தோனி ஓய்வு அறிவித்ததை போலவே இன்ஸ்டாவில் வீடியோவை பகிர்ந்த கேதர் ஜாதவ் தோனி பதிவிட்டதை போல இன்று பிற்பகல் 3 மணியோடு தான் ஓய்வு பெற்று விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்துள்ளார். जिंदगी के सफर में गुजर जाते हैं जो मकाम वो फिर नहीं आते. இவரது முடிவு குறித்து மதுரையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை சிந்து, பல்லாவரம் விக்னேஷ், வாணியம்பாடி தரணி கூறுகையில், அதிகமா விக்கெட்டை எடுத்து கொடுக்கல. அந்த எதிர் டீமுக்கு தான் அதிகமா ரன்னு எல்லாமே அவங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு தவிர நமக்கு வெற்றியே கிடைக்கல. அவர் ரிட்டையர் ஆகுது மற்ற பிளேஸ் அந்த பிளேஸ்ல அவங்க விளையாடுவாங்கன்ட்டு இது உறுதியா இருக்கும். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் அவரு. இது ஒரு வருங்கால கிரிக்கெட்டர்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். கேதர் ஜாதவ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அவருடைய நெக்ஸ்ட் லைஃப் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். இதேபோல் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் கேதர் ஜாதவை நினைவு கூர்ந்து இணையத்தில் கருத்து பகிர்ந்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.